மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். சங்கீதக்காரன் தாவீது நல்ல ஒரு வார்த்தையை சொல்றாரு. எப்படி நீங்க ஆராதனை செய்ய வேண்டும் என்பது மகிழ்ச்சியோடு தான் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கட்டாயத்தினால சபைக்கு வரக்கூடாது. கட்டாயப்பட்டுறாங்க, பாஸ்டர் எப்பாவது சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இல்லை. இதயத்தில் மகிழ்ச்சி வரணும், ஆராதனைக்கு போகணும்னு சொல்லி பாருங்க. ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியிலே வாருங்கள் என்று சொல்லி அப்படித்தான் தாவீதும் தேவாலயத்தை கடந்து சென்றார். எனவே தான் தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்றாரு, நீங்க எப்படி வர வேண்டும் என்றால் தேவாலயத்துக்குள்ளால அல்லது தேவனை ஆராதிப்பதற்கு, ஆலயத்திலே ஆராதிப்பதற்கு மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அதாவது இருதயத்தில் சந்தோஷத்தோடு கூட தான் தேவனை ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். அப்படி ஒரு இருதயம் பொங்கணும். ஐயோ, ஆண்டு சமூகத்தில் ஒரு பாட்டை பாடி ஒரு வேதத்தை வாசித்து அவர் நாமத்தை உயர்த்தி அவரை உயர்த்தி ஆராதிக்கிறதுல நமக்கு முதல் மகிழ்ச்சி வந்தால் தான் திரும்ப ஆராதனை வரும், ஜெபம் வரும், பாட்டு வரும், துதி வரும். நமக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஆராதனையாக இருக்காது. எனவே நாம் சிந்திக்க வேண்டும். இனி ஆராதனைக்கு சபைகள் நடக்கிற ஜெபங்களுக்கு போகும் பொழுது நமக்குள்ளால ஒரு மகிழ்ச்சி இல்லாது வந்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன இதுவும் நமக்கு நடைபெற்று கூடாது. வீட்டில் கிளம்பும் முன்பாகவே நமக்கு ஆலயத்துக்கு போகணும், ஜெபமும் சந்தோஷமும் இருக்கணும். பிக்னிக்கு போகணும், டூருக்கு போகணும்னு சொன்னால் ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே வராது. ராத்திரி ஃபுல்லாக முழிச்சிருந்து அதை பயிச்சிருவோமா, இதை வச்சிருவோமா, அந்த சோறை கொண்டு போயிடலாமா, இதை கொண்டு போயிடலாமா, அங்கே போய் இதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி பேசியே ராத்திரி முழுது முழிச்சே இருப்போம். ஏன்னா அதிகாலையில் பிக்னிக் போகிறோம், தூரமான இடத்துல டூர் போகிறோம்னா சிறு பிள்ளைகளுக்கு இருக்கும், பெரியவருக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் ஆலயத்துக்கு போகணுன்னு சொன்னால் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, கொஞ்ச நேரம் தூங்கட்டு, கொஞ்சம் விடுங்க, டைம் ஆகலைல்ல சொல்லி பிள்ளைகளை பெற்றோரை பற்றி சொல்கிறாங்க. பெற்றோர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க இப்போ உள்ள காலத்தில். என்ன இப்போ நம்ம கரெக்டாக நமக்கு 10 மணி தான் போகணுமா, 10 மணிக்கு அவர் சோத்திரம் பண்ணுவார், 2 பாட்டை போடுவாங்க, நம்ம அதுக்கு புறப்படலாம். இப்படி தான் நம்முடைய நாட்களில் இப்போ ரொம்ப சோர்ந்து போய் தேவனுக்கு கொடுக்குற முன்னுரிமையை பிசாசுக்கு கொடுக்குறோம், உலகத்துக்கு கொடுக்குறோம், உலக பொருட்கள் கொடுக்குறோம், உலக ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறோம், உலகத்தின் காரியத்தை அதிகமாக கொடுக்குறோம். என்ன வந்தாலும் நான் ஆராதனை பண்ணிட்டு தான் வருவேன், நீ என்னத்தை ஃபங்க்ஷன் வச்சாலும் தான், என்ன சாப்பாடு வச்சுருந்தான், நாங்களும் அப்படி தான் செய்வோம். நீ என்ன கல்யாணத்தை வச்சாலும் சரி தான், நீ சண்டே வச்சாருன்னா வரமாட்டோம், அவ்வளோதான். ஆண்டருக்கு தான் முக்கியத்துவம். ஆமாம், மரித்தவர்கள் மரித்தல் அடக்கம் பண்ணுவார்கள், நீ என் பின்னே வா என்று சொல்கிறார் ஆண்டவர். சரிங்களா? எனவே இந்த ஒரு சென்ஸ் இன்னைக்கு குறைஞ்சிட்டு வருது நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய ஆவிக்குரிய வட்டாரத்தில். என்னது அந்த சந்தோஷ மகிழ்ச்சி இல்லாத துக்கத்தோடு இருந்து தூங்கி ஆராதிக்கிற நிலைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த காலை வேளை நீங்கள் நானும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லா காரியங்களும் சொன்னாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற மனநிலை, ஆண்டுடைய காரியங்கள், ஒரு ஜெபத்தை நடத்தணும், ஒரு ஜெபம் பண்ண வாங்க, நமக்கு இன்றைக்கி ஒரு ஒர்ஷிப் இருக்குது, ப்ரேயர் அந்த ஒர்ஷிப் இருக்குது வாங்க சொன்னால், பாஸ்டர் நான் வரல பாஸ்டர், ஆமாம் எனக்கு விட்டுருங்க பாஸ்டர், அப்படியெல்லாம் சொன்னாக்கி நம்ம மனசுக்குள்ளே என்ன சந்தோஷமே இல்லை, ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியே இல்லை. சில போனே எடுக்க மாட்டாங்க, பாஸ் அதுக்கு தான் கூடாது போல் இருக்குன்னு சொல்லி. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இது கடைசி நாட்களாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மற்ற காரியங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட அதிகமான முக்கியத்துவத்தை ஆண்டு காரியத்தை கொடுக்கணும். கர்த்தரை எக்காலம் துதிப்பேன், துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் போவோம் என்று சொன்னபோது எனக்கு இருதயம் மன மகிழ்ச்சியாக இருந்தது என்று தாவி சொல்ல. இந்த மன மகிழ்ச்சி குறைவதற்கு காரணம் தேவனுடைய நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றதுனால நான் சொல்வேன். பெற்றதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் குறைஞ்சிட்டு போகுது. நான் பெறலைன்னாக்கி ஐயோ தாருங்க சொல்லிட்டு சந்தோஷ மகிழ்ச்சியாக ஓடிட்டு இருந்தோம். நீங்கள் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு பின்னால் உங்களை பாருங்கள், நானும் பார்க்குறேன், நானும் தவறில்லை. நான் அன்னைக்கு இருந்த ஸ்பீடு இன்னைக்கு என்கிட்ட இல்லை. ஆரம்ப நாட்களில் நான் ஆண்டவர் தேடின அந்த வாஞ்சையும் விருப்பமும் இன்னைக்கு என்கிட்ட குறைஞ்சி தான் இருக்குது. குறையக்கூடாது என்பதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்.
எனவே நம்ம குறையக்கூடாது. நான் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணும். துதிகளோடு கூட ஒரு வாசலில் நம்ம எப்போதும் பிரவேசிக்கணும் என்றுதான் அவர் விரும்புகிறார். சங்கீதம் 71:23 சொல்கிறது, நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். நல்ல ஒரு பாட்டு. ஃபாதர் ஒரு பாட்டை எழுதியிருக்கிற இந்த வசனத்தை வச்சு பார்த்தீங்களா? பாடும் பொழுது என் உதடு நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழ்ச்சியா இருக்கணும். பார்த்தீங்களா? அப்போ பாடும் பொழுது மகிழ்ச்சியா பாடுறீங்களா? ஆமென். நல்லா சிந்திக்கணும். எனவே நாம் நம்மை மீட்டு கொண்ட ஆத்மா என்ன செய்யணும்? கம்பீரித்து மகிழணும். ஆத்மாவில் பலம் தரணும். ஆத்மாவில் சந்தோஷம், மகிழ்ச்சி வரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது. இதுதான் தாவீது பக்தனுக்கும் வந்தது, நமக்கு வரணும். வேதம் சொல்லுகிற சங்கீதம் 95:2 சொல்லுது, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினாலே அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும் என்று சொல்லி. ஆர்ப்பரித்து நேரத்தையும் சொன்னோம், பார்ப்போம். கம்பீரமாய் பாடுங்கன்னு சொல்லி ஆர்ப்பரித்து பாடுங்க. சந்தோஷ மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சியுடனே தான் போகணும், துக்கத்தோடு போகக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் சந்தோஷம். ஏன்னா நமக்கு நன்மை செய்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு, சுகம் தந்திருக்கிறாரு, பலம் தந்திருக்கிறாரு, ஜீவனை தந்திருக்கிறாரு. எனவே ஆராதனைக்கு போகும்போது நன்றி சொல்வதற்கு சந்தோஷத்தோடு போகணும். ஒரு வாரத்தில் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு 3 ஆராதனையிலையும் நம்ம 2 ஆராதனை பங்கு கொள்ளணும். முடிஞ்ச உடனே ஊழியத்துக்கு போகணும். இந்த சந்தோஷம் எனக்கு என்னால் அடக்கி கொள்ளவே முடியாது. பாருங்க, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டுனா எனக்கு அதே போல் சந்தோஷம் இருக்காது. 10 நாட்களில் வேலைக்கு போயிடுவேன். ஞாயிற்றுல வந்தோடனே எதையுமே நான் கண்டுக்கவே மாட்டேன். ஆமாம், எனக்கு இன்னைக்கு இப்போ ஆண்டவர் ஆராதிக்கணும், எனக்கு நீ சாயங்காலம் ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ராத்திரி தான் வருவேன். காலையிலேயே போயிட்டு இரவு நேரம் தான் வீட்டில் வந்து சேருவேன். ஏன்னா அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கும் சந்தோஷம் இருக்கிறது அவன்கிட்ட வார்த்தை சொல்லணும்னு சொல்லிட்டு பாருங்க. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், நன்மையும், என் வாழ்க்கையில் உயர்வையும் ஒரு ஸ்தானத்தையும். நான் போகிற இடங்களெல்லாம் என்னை நிறைய பேர் கனப்படுத்துகிறாங்க, எனக்கு தெரியாது. என்னை பார்த்து ரொம்ப பவ்யமாக கும்பிடுறாங்க, எனக்கு தெரியாது. இது தேவன் கொடுத்திருக்கிற ஒரு காரியம். பாருங்க, என்னை இந்த அளவுக்கு ஆண்டு என்னை சமுதாயத்திலையும் சங்கத்திலையும் பல இடங்களையும் இந்த ஸ்தானத்தில் பெரிய ஊழியக்காரர் மத்தியிலையும் என்னை, நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு ரொம்ப சின்ன பையன், நான் ரொம்ப ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நான் பெரிய ஒரு ஞானவானோ அறிவாளியோ புத்திவாசாலியே கிடையாது. நான் கர்த்தருக்கு கொடுத்த கனம், அவர் என்னை வந்து மற்ற சமுதாயத்தில் கனப்படுத்தி வச்சிருக்கிறார். இதுதான் நம்ம வந்து ஆண்டவருக்கு கூட மகிழ்ச்சியோடு கூட நம்ம செயல்படும் பொழுது அவர் நம்மள மகிழ்ந்து நம்மளை உயர்த்துவார் என்பதை நீங்கள் நானும் மறந்துடக்கூடாது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 46-47, 2:46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவராய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு ஜெபம் பண்ணி. பாருங்க, மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகளை சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கும். அதாவது மகிழ்ச்சி தான் முக்கியம். மகிழ்ச்சியோடு கபடமில்லாமல் இதயத்தோடு ஜெபம் பண்ணி ஆராதித்து துதித்து பாடி இப்படி ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அவர்கள் செய்து வந்தது போல. பாருங்க, பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். சந்தோஷமா தான் தேவனை ஆராதிக்கணும், சந்தோஷமா ஜெபிக்கணும், சந்தோஷமா வரணும், சிரிச்சுட்டே வரணும் ஆண்டு ஆலயத்தில். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்க வந்துடும். துக்கத்தோடு வந்து எப்பவுமோ வந்து வரக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் வந்து இந்த சபையின் ஆராதனையில் துதிக்கும் பொழுதே ஒரு வார்த்தையை அவங்க வச்சிருப்பார். நீ துதிக்கும் போது வரலன்னா பாடும் பொழுதே ஒரு வார்த்தை வச்சிருப்பார். அன்னைக்குள்ள வார்த்தையை பாடும்போது வரலன்னா என்ன செய்ய முடியும்? கடைசி ஆசீர்வாதம் போன்றவர் ஒரு ஆசை வச்சிருப்பார். நீ கடைசி வரை இல்லை, நான் இடையில ஓடிட்டேன்னா பாருங்க, நல்லா புரிஞ்சுடல. அப்படின்னா நம்ம என்னன்னா நம்ம சந்தோஷம் இல்லை. இடையில வரவங்க, கடைசியில் வரவங்க போகிறவங்க, இடையில போகிறவங்க அல்லது பிந்திய வரவங்கக்கிட்டலாம் சந்தோஷம் கிடையாது. சும்மா ஒரு கடமைக்காக பாஸ்டர் வந்திருக்காரு, அட்டன்ஸ் போட்டு போயிடுவோம். ஒரு பையன் வரும், ஆராதிக்க வரும், 7:45 வருவான், 8 மணி ஆராதனை முடிஞ்சுவோம். அம்மா எழுப்புவாங்களாம்,
தம்பி எந்திர போடலன்னா அவன் இல்லை கொஞ்சம் சொல்லிட்டு கரெக்டாக வந்துடுவான். வந்து என்ன செய்ய ஜெபம் பண்ணிட்டு போயிடுவான். சரி, நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா. அப்போது அவங்க எப்படியா வந்துட்டோம்ல அப்படின்னு இல்லை. அதுக்கு முன்பாக நம்ம ஆயத்தப்பட வேண்டும். சந்தோஷம் இருந்தால் தான் என்ன செய்வோம், தூக்கம் வராது. சந்தோஷம் இல்லைன்னா தூக்கம் வந்துடும். இதுதான். எனவே இந்த காலை வேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மகிழ்ச்சியோடு என்ன செய்யணும், தேவாலயத்துக்கு பாருங்க. சங்கீதம் 42:4, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமா சத்தத்தோடு கூட தேவாலயத்துக்கு போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறதா. பாருங்க எப்படியா உங்களுக்கு உருவுதா. நீங்கள் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு முன்னே ஒரு காலத்தில் ஆமை ஒன்ஸ் அப்பான் என் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அப்படி இருந்தேன், இப்போ இப்படி இருக்கேன். ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு முதல்ல கேளுங்க. பாருங்க, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமா சத்தத்தோடு கூட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளேயே உருகிறது. பாருங்க, இப்போ என்ன செய்யல, நான் ஆலயத்துக்கு போகவே இல்லை. ஆலயத்துக்கு போகிறது கட்டடிக்கிறேன். ஏன்னா ஆண்டு நம்ம ஆசீர்வதிச்சிட்டார். முன்னால் இந்த தரித்திரம் மாறிட்டு, கஷ்டம் மாறிட்டு, கடன் மாறிட்டு, பலம் வந்துட்டு, நோய் மாறிட்டு. அதனால நான் என்ன செய்கிறேன், இப்போ நான் லேட்டாக தான் போகிறேன். அப்படி சொல்கிறீங்களா? சொல்லக்கூடாது. செரிப்பான வார்த்தையில் அந்த காலில் பேசிட்டு இருக்கார். எனவே நம்ம கவனிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது. நான் ஒருவேளை ஒரு பேசுகிற வார்த்தை உங்களுக்கு அல்லது என்னது ஏதோ ஒன்றில் சொல்லிட்டு இருக்கிறான்னு நினைக்காதீங்க. எச்சரிப்பான வார்த்தையான்னு சொல்லிட்டு இருக்கிறார். நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த காலை வேளையில் விசுவாசிகளுக்கு தானே பேசிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக என்னை கவனிக்கணும். விசுவாசிகளை மற்றவங்களும் ஒருவேளை இந்த யூடியூப்பில் போடுறதுனால மற்றவங்களும் கேட்பாங்க. அவர்களும் கவனிக்க வேண்டியது அவசியம். அவ்வளவுக்கு முக்கியம். ஆண்டவருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியோடு கூட தேவனை ஆராதிக்க வேண்டியது. புரியுதா? சங்கீதம் 107, 21, 22, அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக என்று சொல்லி சந்தோஷ மகிழ்ச்சியோடு தான் தேவனை ஆராதிக்கிறது. கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய மகிழ்ச்சி போனதற்கு காரணம் நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்ம ஃப்ளரிஷாட்டு ஆசீர்வதித்ததுனால நமக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவர் அதெல்லாம் தரித்திரம் வைக்கணுமா? இல்லை, நம்ம ஆசீர்வதிப்பார். எனவே எவ்வளவு பணம் வந்தாலும், பொண்ணு வந்தாலும், செல்வம் வந்தாலும், ஆடம்பரம் வந்தாலும் கர்த்தர் சந்தோஷத்தோடு கூட ஆராதிக்க பழகுங்க. ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து முடிவில்லா ராஜ்யத்தில் கொண்டு போவார். ஜெபிப்போமா? எங்கள் அதிகம் நேசிக்கிற பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாங்களும் ஒவ்வொருவரும் உணர்வடைய வேண்டும்ப்பா. ஆரம்பத்திலிருந்து அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரம் போயிடக்கூடாது. இன்னும் அதிகமாய் சந்தோஷோடு மகிழ்ச்சியோடு கூட சன்னதியிலே வந்து உண்மை ஆராதிக்க எங்களை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.